அதிக சம்பளம் வாங்கும் டாப் 10 நடிகர்கள். ஆரம்பத்தில் எம்ஜிஆரின் அதிகபட்ச சம்பளம் 10 லட்சம் ரூபா. ஆனால் அப்போ பவுன் விலை 100 ரூபா தானே. அதை கணக்கு பண்ணிங்கன்னா இப்போது எம்ஜிஆர் சம்பளத்தை யாருமே வாங்கியிருக்க முடியாது, வாங்க முடியாது. இப்போ பலர் கோடிகளில் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். டாப் 10 நடிகர்களை பற்றி நாம் இப்போது பேசுவோம். அதிகமான சம்பளம் இப்போது வாங்கியிருப்பவர் கமலஹாசன். பிரபாஸ் நடிக்கும் படத்தில் அவர் வில்லனாக நடிக்கிறார். விக்ரம் படம் வசூலில் சக்கை போட்டதன் காரணமாக அந்த படத்துக்கு 30 நாள் கால்ஷீட் கொடுத்து அந்த படத்தில் 120 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கிறார் உலக நாயகன் கமலஹாசன். அண்ணாத்தே படம் வசூலில் கொஞ்சம் தள்ளாடியது. இதன் காரணமாக சன் பிக்சர்ஸ் ஜெயிலர் படத்துக்கு சம்பளத்தை குறைத்து விட்டார்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு. ஆனால் ஜெயிலர் படம் வசூலில் சக்கை போட்டதன் காரணமாக இப்போது ரஜினிகாந்த் 120 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார். அஜித் குமார் விடாமுயற்சி படத்தில் 120 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கிறார். ஏனென்றால் தொடர்ந்து வசூலில் அஜித்தின் படங்கள் சாதனை புரிந்து கொண்டிருக்கின்றன. லியோ படத்துக்கு நடிகர் விஜய் 120 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கிறார். அவர் சொன்ன கணக்கு என்னென்னா 80 கோடி ரூபா தமிழுக்கு, 40 கோடி ரூபா தெலுங்குக்கு. ஏன்னா தமிழ் தெலுங்கில் ஒரே நேரத்தில் வெளியான படம் லியோ. வெங்கட் பிரபு இயக்கும் படத்தில் விஜய் 120 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கிறார். தனுஷ் படங்களும் குறைந்தபட்ச வசூலை பெற்று வருகின்றன. 30 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிறார் தனுஷ். சமீபத்தில் சத்யஜோதி தியாகராஜன் தயாரித்த படம் பொங்கலுக்கு வெளிவருது. அந்த படத்தில் 30 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கிறார் தனுஷ். தனுஷுக்கென்று இளம் பெண்கள், இளம் பசங்க ரசிகர்கள் இருக்கிறாங்க. சமீபத்தில் தனுஷ் நடித்து அவருடைய மனைவி இயக்கிய 3 என்ற படம் மறுபடியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எல்லா தேட்டர்லையும் தமிழகம் முழுக்க. வசூலில் சக்கை போட்டு கொண்டிருக்கிறது. தனுஷுக்கென்று இளம் பெண்களும் இளைஞர்களும் ரசிகர்களாக இருப்பது தான் இதற்கு காரணம். தொடர்ந்து திரும்ப அந்த 3 படத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தனுஷ் ரசிகர்கள். எனவே அவருக்கு இப்போது சம்பளம் 30 கோடி ரூபாய். சிவா எழுதி இயக்கும் கங்குவா படத்துக்கு சூர்யா 30 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கிறார். கதாநாயகன், குணச்சித்திர நடிகர், வில்லன் என்று பல்வேறு பாத்திரங்களில் நடித்து புகழை அள்ளிக்கொண்டிருக்கும் விஜய் சேதுபதி இப்போது தெலுங்கிலும் இந்தியிலும் முன்னணி வில்லன். இந்தி படத்திலும் தெலுங்கு படத்திலும் நடிப்பதற்கு விஜய் சேதுபதி 25 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் புதுமையான சமூக விழிப்புணர்வு கொண்ட கதைக்கு கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்து வாங்கிக்கிறாரு விஜய் சேதுபதி. ரஞ்சித் எழுதி இயக்கும் தங்கலான் படத்துக்கு விக்ரம் 15 கோடி ரூபாய் சம்பளம் பெற்றிருக்கிறார். நீண்ட காலமாக நடித்து கொண்டிருக்கும் விக்ரம் படத்தினுடைய வசூல் முன்ன பின்ன இருக்குது. சில படங்கள் தோல்வியத்தில் வருது, சில படங்கள் ஃபைனான்ஸ் கூட வராமையே போயிடுது. இதன் காரணமாக விக்ரமுடைய சம்பளமும் ஏறுகிறது, குறைகிறது. அதனால்தான் விக்ரம் படத்தினுடைய சம்பளம் 15 கோடியாக இருக்கிறது. எஸ்டிஆர் சிலம்பரசன் என்கிற சிம்பு 10 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார்.